இவர் தாங்க செவரம் ஃபிஷ். இவருக்கு பேர் வந்து செவரம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப். இவர் கொய் கார்ப். இவங்க மொத்தம் எத்தனை ஃபிஷ் இருக்கு நம்ம கிட்ட? கோல்டு ஃபிஷ் வெரி குட், கரெக்ட். ஷார்க் பாரு, அந்தாண்ட ஷார்க் என்ன பண்றான்? ஷார்க் வந்து எப்ப பார்த்தாலும் அப்படி கண்ணாடி பார்த்து எனக்கு ஒரு பேர் இருக்காங்கன்ட்டு அப்படி அங்கேயே சுத்திட்டு இருக்கான். ஆமா, இவன் தான் ரொம்ப அமைதியா இருப்பான், செவரம். செவரம் பாய். ஆனா கோவம் வந்துச்சுன்னா முள்ள அப்படி தூக்கிக்கும், அட்டாக் பண்ணிடுவானா? மைல்டா இருந்தா அந்த முள்ள வந்து ஈவனா இருக்கும். அதை வச்சு கோவமா இருக்கானா இல்ல காமா இருக்கானான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இதுதான் எங்க ஃபிஷ் அக்வாரியம் டேங்க். இதுதான் எங்களோட ஃபிஷ் அக்வாரியம் டேங்க். இவங்க எல்லாம் எங்க ஹோம் மெம்பர்ஸ். எங்கெல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. உன் ஃப்ரெண்ட் யார் இதுல? என் ஃப்ரெண்ட் கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்ஷா? கோல்டு ஃபிஷ் அப்புறம் கொய் ஃபிஷ். கொய் கார்ப். நாங்கள் வாரமானா வீக்கெண்டில் சண்டே ஈவினிங் ஆனால் நாங்கள் வந்து அக்வாரியம் ஷாப்புக்கு போவோம். போய் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஏப்பா, அப்புறம் ஃபுட்டு வாங்கிட்டு வருவோம். இவங்க செவரம் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து 3 இயர்ஸாக இருக்காங்க. இவர் வந்து 3 இயர்ஸ் ஃப்ரெண்ட் எங்களுக்கு. அவங்களோட பேர் வந்து கொஞ்ச நாள் இறந்துட்டாங்க. ஸோ இவன் தான் ஒருத்தன் தான் இருக்கான். ஆமாம், இவன் தான் ஒன்லி ஒன் மேன். பாயா கேலான்னு எங்களுக்கு தெரியாது. இவனும் அப்படி தான் ரொம்ப வருஷமாக எங்ககிட்ட இருக்கான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, எல்லாம் ஒயிட் ஸ்டோன் நாங்கள் போட்டிருக்கோம். மேலேருந்து காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஃபில்ட்ரேஷன், ஹை ஸ்பீட் ஃபாஸ்ட் ஃபில்ட்ரேஷனுங்க. இருங்க மேலே காட்டுறேன். வாவ், எப்படி இருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குங்க.